பைசன்னு தமிழ்ல கபடியை பத்தி ஒரு அழகான படம் வந்த அதே காலகட்டத்துல தெலுங்குல அர்ஜுன் சக்கரவர்த்தின்னு தெலுங்குல இதே மாதிரி கபடியை பேஸ் பண்ணி ஒரு தெலுங்கு படம் வந்திருக்குது. இதுவும் உண்மை படம் தான். தெலுங்குல ஒரு கபடி பிளேயரை பேஸ் பண்ணி தான் இந்த கதை முழுக்க எடுத்திருக்காங்க. சோ பைசன் உண்மை கதை மாதிரி இதுவும் உண்மை கதை தான். இப்போ இந்த கதையை ஃபுல்லா நம்ம பாத்துருவோம், இந்த படத்தை ஃபுல்லா பாத்துருவோம். பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, பைசன் நல்லா இருந்ததா இல்ல இந்த தெலுங்கு படம் நல்லா இருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டோரிக்குள்ள போலாமா? இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு ஆபீசர் வராரு, ஒரு கோச் வராரு. தமிழ்நாடு கபடி டீமோட கோச் போல தெரியுது. அர்ஜுன் சக்கரவர்த்தியை தேடி வந்திருக்கிறதா கிராமத்துல வந்து கேட்டா ஒரு பய மதிச்சு இதுதான் வழி, இங்கதான் இருப்பான்னு சொல்லல. எங்கேயாவது தெருவில் கிடப்பான், எங்கேயாவது பாலடைஞ்ச பில்டிங்ல கிடப்பான், எங்கேயாவது படுத்து கிடப்பான், இப்படிதான் சொல்றாங்க. அப்புறம் ஒரு நண்பர் மட்டும்தான் அர்ஜுனை தேடுறீங்களா, வாங்க நான் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா வீடு பாலடைஞ்சு போய் கிடக்குது. ஏகப்பட்ட சரக்கு பாட்டிலா கிடக்குது, குப்பையா கிடக்குது. அப்பேற்பட்ட குப்பைகளுக்கு மத்தியில ஒரு குப்பை மாதிரி தாடியோட மெலிஞ்சு போய் ரொம்ப கேவலமான நிலைமையில ஒரு கபடி பிளேயர் படுத்து கிடக்கிறார். இந்தியாவோட தேசிய அளவிலான இந்திய கபடி டீம்ல ஒருத்தரா இருந்து ஆசிய கோப்பை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த ஒருத்தனுக்கா இந்த நிலைமை, அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. இப்போ பிளாஷ்பேக்கு போறோம். மாவட்டங்களுக்கு இடையிலான ஒரு போட்டி. ஹீரோ அவரோட மாவட்டத்தோட சார்பா போட்டி போட்டு எதுக்கு இருந்த எல்லா பேரையும் முட்டி தூக்கி இந்த பக்கம் வந்து இறங்குறாரு. எல்லா பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. மைக்ல எல்லாம் அவரை பாராட்டி வேற அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. கபடி ஆடி வர்றவங்க எல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு அமுக்குறாப்ல. இவர் ஆடி உள்ள போனா அவுட் பண்ணாம இந்த பக்கத்துல வரதில்ல. இப்படி அழகா ஆடி ஜெயிச்சு கொடுத்து மாவட்ட அளவிலான அந்த போட்டியில நல்ல பேரு கிடைக்குது அவருக்கு. அதே சமயம் ஹீரோயினோட என்ட்ரி. ஜோரா அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு ஆஸ்தான ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவ ஹீரோயின். அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் நேரத்துக்கு விரதம் விட தயாராக இருக்கிறாங்க. பொண்ணுங்கன்னு கேட்டா இன்னும் ஏன் வரல அப்படின்னு கேட்டா, அம்மாவோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குதா, அதனால இன்னைக்கு வர லேட் ஆகும்னு மூத்தவ சொன்னதா அம்மா சொல்லுவாங்க. சத்தமில்லாம இந்த பக்கத்துல போய்கிட்டு இருக்கிறா பாத்தீங்களா, அவதான் நம்ம ஹீரோயின். அப்பாவுக்கு ரொம்ப பயந்தவ. ஆனாலும் அப்பாவுக்கு தெரியாம ஒரு பையனை லவ் பண்றா. யார? நம்ம ஹீரோவை. எவ்வளவு அழகா ஓவியம் வரைய வச்சு வரைஞ்சு வச்சு புக்குக்குள்ள ஒளிய வச்சு பார்த்து ரசிக்கிறாங்கிறத கவனிக்கலாம். பையன் இந்த பக்கம் கபடி பிளேயரா இருந்தாலும் உழைக்கவும் செய்வான். ட்ரைனிங் ஓயாத உழைப்புன்னு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அந்த ஊர்ல லோக்கல் கோச் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட தான் பையன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஆனா நம்ம பைய ட்ரைனிங்ல ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கோ இல்ல கபடி மேல இவனுக்கு ஆர்வம் வந்ததுக்கு காரணமே இவனோட மாமா. இந்த தோல்ல துண்டு போட்டிருக்கிறாருல வெள்ளதாடி, அவர் தான் மாமா. தான் மருமக புள்ளைய நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. அவன் ஒரு சின்ன வேலை இருக்கு, இதோ வந்துருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஃப்ரெண்டை கூட்டிட்டு நேரா எங்க போறான்னு பாருங்க. தான் ஆளை பாக்குறதுக்கு தான் போறான். கோயில் பக்கம் போறான். இன்னைக்கு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும், ஐ லவ் யூ சொல்லிடணும் லெட்டரோட தெரியுறான். பொண்ணு கோயில தான் இருக்கிறா. இவன் பயந்து பயந்து சாகிறத புரிஞ்சுக்கிட்டு இவன் எப்படியும் கொடுக்க மாட்டான்னு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ரிஹர்சல்லாம் எடுத்து பாக்குறான். ஒன்னும் உருப்படுறாப்ல தெரியல. அதையெல்லாம் பார்த்து இவ சிரிச்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தா அவ ஒரு ரவுண்டு கோயிலையே முடிச்சுட்டு பின்னாடி வந்து நிக்கிறா. நேருக்கு நேரு மோத போற சமயம் லெட்டரை தெரியாதனமா கீழே விட்டாங்க. இவன் கொடுக்க மாட்டான்னு அதை எடுத்துட்டு ஓடுறா. சிரிச்சுக்கிட்டே ஓடுறா. காதலோட அந்த லெட்டரோட வீட்டுக்கு போனவ ஆர்வமா படிச்சு பாக்குறா. பதில் கடிதமும் எழுதுறா. படிக்கிற இடத்துல நோட்டு புக்குக்குள்ள லெட்டரை எழுதி வச்சுட்டு சைகையிலேயே வந்து படின்னு சொல்லிட்டு போயிடுவா. நம்ம பையிலும் படிச்சு பார்த்துட்டு உருகிட்டு இருக்கிறான். சோ டபுள் சைடுன்னு ஆயிடுச்சுங்க. கோயில பாக்குறது, வயல்வெளியில பாக்குறது, டேம் பக்கம் பாக்குறதுன்னு சைக்கிள் ஓட்டுறது, மரத்தடி, பொழுது போன நேரம்னு எந்நேரமும் காதல் காதல்னு தான் தெரியுறாங்க. இவனுக்கு ரெண்டு தான், ஒன்னு கபடி இன்னொன்னு காதல். அப்படியே ஒரு 3 வருஷம் ஓடி போயிடுச்சுங்க. ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து நிக்கிறாங்க. இவங்க காதலுக்கு இயற்கையே சாட்சிங்கிற ரேஞ்சுக்கு காதல காப்பி மாதிரி ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கபடி போட்டிலையும் நம்ம பைய அவன் திறமையை காட்டிக்கிட்டு இருக்கிறான். நண்பர் இவன் ஆடுற அந்த ஆட்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறார். ஸ்டேட் லெவலுக்கான மாநில அளவிலான கபடி போட்டி இப்ப நடக்குதுங்க. ஆஹா, இந்த போட்டியில ஜெயிச்சா அந்த மாநிலத்தோட டீம்ல இவனால சேர முடியும். அதற்கான போட்டி இது. அந்த போட்டியில ஜெயிச்சிட்டான். எப்படியும் டீம்ல செலக்ட் ஆயிருவோன்னு ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்துல அன்னைக்கு ரெண்டு பேரும் சரக்கடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டு பக்கம் வருவாங்க. ஆனா சரக்கடிச்சிட்டு வரத பார்த்ததான் அப்படியே மாமாக்கு வரும் பாருங்க கோவம். புலிர்னு ஒரு அறவுற பழசெல்லாம் மறந்துட்டேல நீயே அப்படின்னு கோவப்படுற. இது என்னடா வெற்றி? இந்த வெற்றிக்கே நீ இவ்வளவு தூரம் சரக்கடிக்கிறேன்னா அடுத்தடுத்த வெற்றிகள் அடுத்தடுத்த கோப்பைகளுக்கு அப்ப நீ எவ்வளவு சரக்கடிப்ப? வேண்டாண்டா டேய், பழச நினைச்சு பாடுறா அப்படின்னு புலம்புற. இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். ஹைதராபாத்ல அப்பா அம்மா இல்லாம அனாதையா குப்பையை பொறுக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம அர்ஜுன் சக்கரவர்த்தி. குப்பைகள்ல கிடக்கிற எச்சி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தவன். அப்போ பசி மயக்கத்துல ஒரு மாதிரி கேராவே கிடப்பான். அந்த நிலைமையில யாரோ அம்மா மாதிரி வந்து தன்னை உசு ப்ராப்ளம் நினைச்சுக்கிட்டு முழிச்சு பாப்பான். அம்மா அம்மான்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல படுத்து கிடக்கிற அறிவில்ல போடா அப்படின்னு திட்டுவாரு. கூடவே அம்மாவையும் சேர்த்து திட்டி விடுவார் போல. இதுல காண்டாயி அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஊரே வேடிக்கை பார்க்க இந்த மாமா தான் வந்து தடுப்பாரு. ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி போயா சின்ன பையனுக்கு சரிக்கு சம சண்டை போட்டு போயான்னு விரட்டி விட்டு இவங்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சா எல்லா மேட்டரும் தெரிய வருது. அப்பா அம்மா இல்ல, அனாதையா இருக்கிறான், வேலை வெட்டி இல்ல, குப்பைகள்ல தான் ஏதாவது பெருக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என் கூட ஒரு அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுற. சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஜம்முன்னு ஓடிட்டு போயிட்டே இருக்கிறார். இவரோட ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டார், கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார். அங்க கபடி குஸ்தி அதுன்னு நிறைய கத்துக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராப்ல. இவரு இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மாநில அளவிலான கபடி போட்டியில பிளேயரா இருந்தவர். அவருக்கு சேரெல்லாம் போட்டு மரியாதை கொடுக்குறாங்க. வாங்க மேட்ச பாருங்கன்னு. யார் இந்த பையன்னு கேட்கும்போது என் மருமக புள்ளன்னு அப்பதான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்புறம் உட்காரான்னு பக்கத்திலே உட்கார வச்சுட்டு மேட்சை கவனிக்கிறார்.
கவனிக்கிறாருங்க. மேட்சை கவனிக்கும் போது கோச் கூட மரியாதை வைக்கிறத கவனிக்கலாம். ரொம்ப தடபடலா கபடி போட்டி நடந்துட்டு இருக்குது. அதை பார்த்து ரொம்ப அருமையா ரசிக்கிறார். அப்படி புடி இப்படி புடி அது இதுன்னு மாமா ரொம்ப உணர்ச்சி சப்படுறத பார்த்துட்டு கபடியில இவ்வளவு இருக்கும் அப்படின்னு இவனுக்கு லைட்டா தோணுது. மாமாவுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத புரிஞ்சுக்கிறார். அப்புறம் வேலை வெட்டி போகணும், காசு பார்க்கணும்ல, அதுக்காக அங்க இருக்கிற ஒரு ரைஸ் மில்ல கொண்டு போய் சேர்த்து வர்றார். சின்ன பிள்ளைகள் எல்லாம் அங்க முதலாளி வேலைக்கு வைக்கிறது வழக்கம் போல. இவனையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு கடினமாக உழைப்புக்கு பிறகு அதுக்கு காசும் கிடைக்குதுங்க. இவனும் முதல் தடவை சம்பாதிச்சு காசு பார்க்கறான். சந்தோஷமா மாமா கூட கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது மாமா இவனை கொண்டு வந்து கபடி பிளேயர் ஆக்கணும், கபடி டீம்ல சேர்ந்துக்கடா விளையாடுறா அப்படின்னு சொல்லும்போது கபடியில விளையாண்டா காசு கிடைக்குமான்னு கேட்கறான். இல்லடா கிடைக்காதரா அப்படின்னு சொன்னதும் அப்ப எனக்கு கபடி வேண்டாம், நான் மில்லிலேயே டபுள் ஷிஃப்ட் வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. காசு எங்க கிடைக்குது, விளையாண்டா கிடைக்க போறது இல்ல, மில்லில வேலை பார்த்தா கிடைக்க போகுதுன்னு காசு தான் முக்கியம் நினைக்கிறான். அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தா மாமா சரக்கு அடிச்சிட்டு நல்லா மட்டையாகி கிடக்குறார். அவரோட கபடி யூனிஃபார்ம் மாநில அளவில் தானே சொன்னேன், எஸ், அதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேல போய் நேஷனல் பிளேயர் ஆக வேண்டியது, யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நாட்டுக்காக விளையாட வேண்டியது. பட் அதுக்குள்ள இவரோட கோபத்தினால அவருக்கு அந்த வாய்ப்பு கெட்டு போய் சோகமா திரும்பி வந்திருப்பார். ராத்திரி இத போய் எந்த தகுதி இல்லாம நீ எப்பரா போட்டுக்கலாம், இந்த யூனிஃபார்ம் போடுறதுக்கு அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு நீ போட்டிருந்தா பரவாயில்ல, எப்பரா நீ போடலாம்னு சொல்லிட்டு ராத்திரி குதியில ஏதோ அடிச்சிருப்பார் போல ஒரு தடவை. அதுல பையன் கோவப்பட்டுட்டு அங்கிருந்து அந்த யூனிஃபார்ம் அவுத்து போட்டு ஓடி இருப்பான். காலையில போதை தெளிஞ்ச பிறகுதான் அவன் அடிச்சு விட்டமேனு சுத்தி முத்தியும் தேடி பாக்குறாரு. எங்க தேடி பார்த்தாலும் பையனை காணோம். எங்கடா பையனை காணமே அப்படின்னு மில்லு பக்கமும் போய் பாக்குறாரு. அங்கேயும் பையனை காணோம். கடைசியில பார்த்தா மாமாவுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த கபடியில விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்த்தது இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி அந்த பையனை பார்த்து பேசுறாரு. கபடி எனக்கு ஒன்றும் பெருசா விருப்பம் இல்ல, ஆனா உங்களுக்கு இந்த கபடி அவ்வளவு முக்கியம்னா நான் கபடியை கத்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி கபடி கத்துக்க வந்திருக்கிறேன். பிளாஷ்பேக்ல இவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் போனதுக்கு காரணம் கோவத்துல நான் எடுத்த சில முடிவுகள்னால கிராமத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கிடைக்காம போய் கடைசியில இந்த மில்லுல கூட அவர் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அப்புறம் இப்படி ஒண்ணுமில்லாம போய் நிக்கிறேன், நீ கபடியில பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை சேர்த்து விடும்போது நல்லா சேர்ந்துக்கிறான். கடினமா உழைக்கிறான். கீழே விழுந்து ரத்தம் வந்தாலும் விடாது ட்ரைனிங் எடுக்கிறான். ஓடுன்னு ஓடுறான், உழைக்கிறான். அப்படி உழைச்சு வந்தவன் தான் இப்போ கபடியில மாநில லெவல்ல வந்து நிக்கிறான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நான் எதையும் மறக்கல, கபடி தான் என் மூச்சு, தொடர்ந்து நான் உழைப்பேன் அப்படின்னு மாமா கிட்ட வாக்கு கொடுக்குறான். அடுத்து தான் காதலியை போய் பார்த்துட்டு இன்னும் நான் நிறைய கபடியில உழைக்க வேண்டியிருக்கு, சாதிக்க வேண்டியிருக்கிறது, அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகுதான் உரிமையா அவங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்க முடியும். ஆனா அதெல்லாம் பண்ணணும்னா நான் காதலை கொஞ்சம் நேரம் மறக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி பாக்குறது வைக்கிறது இந்த மீட்டிங்கை நாம கட் பண்ணணும்னு சொல்ல அவளுக்கு அழுகையா வரும். அழுக வந்தாலும் அடக்கிக்கிட்டு உன் வெற்றிக்கு என் காதல் தடையாக இருக்கும்னா நாம சந்திக்க வேண்டாம், உன்னை பார்க்கத்தானே முடியாது, ஆனா என் நினப்பு ஃபுல்லா உன் மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. இவ அழுக வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்ச இயற்கையே அங்க மலையை அப்படியே கொட்டுதுன்னா பாத்துக்கங்களேன். அப்புறம் பையன் கடினமா உழைக்கிறான், உழைக்கிறான். பார்க்கத்தானே கூடாது, லெட்டர் போடலாமேன்னு அப்பப்ப லெட்டர் போட்டு கொடுக்கறது உண்டு. இவனு லெட்டர் வாங்குவான். ஆனா இவனுக்கு எழுத படிக்க தெரியாது. படிச்சு காட்டணும்னா ஃப்ரெண்டோட உதவி தேவை. ஃப்ரெண்டும் அப்பப்போ என்ன எழுதிருக்கு வைக்கிறன்னு படிச்சு காட்டிக்கிட்டு இருப்பார். தூரமாவே இருந்தாலும் இவங்க காதல் என்னவோ தொடர்ந்து வளர்ந்துகிட்டு தான் இருந்தது. இப்படி கடிதம் போட பதில் கடிதம் வரன்னு நல்லா போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல அப்பாவுக்கிட்ட லெட்டர் எல்லாம் கிடைச்சிருச்சுங்க. நம்ம பையன் இப்போ அடுத்த லெவல்ல செலக்ட் ஆயிட்டான். அந்த நல்ல செய்தியை இவகிட்ட சொல்லணுமேன்னு அன்னைக்கு காத்து கிடக்குறான். ஆனா அவ வரல. கடைசி பஸ் போயிட போதுன்னு ஃப்ரெண்டு தான் இழுத்துட்டு போயிருப்பாப்ல. கையில போட்டோ வச்சுக்கிட்டு அவளையே நினைச்சுக்கிட்டு மாநிலங்களுக்கு இடையிலான அந்த போட்டியில பங்கெடுக்கிறான். தெலுங்கு மாநிலத்தோட சார்புல அந்த டீம்ல ஒரு ஆளா இருந்து போட்டியில இப்ப கலக்கிறதுக்கு வந்திருக்கிறார். ஊரே ஆர்ப்பரிக்குது. அங்கதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்களா ஒரு கோச், மாநில அளவிலான கோச் அவர் அங்க கெஸ்ட் மாதிரி வந்திருக்கிறார் போட்டியை பாக்குறதுக்கு. இன்னொரு மாநிலத்தோட டீம் வராங்க. அடுத்து ஆந்திரா மாநிலத்தோட டீமின் சார்புல நம்ம ஹீரோ வரார். எதிராட்களோட கோச் அர்ஜுன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தவர் இருக்கிறான். அவன் பிசிக்கலா இல்லாம மட்டும் மென்டலாவும் ரொம்ப ஸ்டேபிளான ஆளு. அவனை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், அவன் 10 யானைக்கு சமம்னு கொஞ்சம் ஓவரா தான் தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம பையன் தான் கபடி பாடி உள்ள போறான். ஊரே கைத்தட்டி கபடியை பார்த்து ரசிக்குது. எல்லோ கூட திட்டு ஓடியாரும்போது நம்ம பையில பிடிச்சு தூக்கி வீசி எரிஞ்சிடறாங்க. ஆள் அவுட். லோக்கல் கோச்சுக்கு டிசப்பாயிண்டட். எதிரணிக்கு ஒரு பாயிண்ட். பையில கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா அப்பா கிட்ட காதல் கடிதங்கள்லாம் மாட்டினதுனால அப்பா கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்குது பாவம். அங்க இவனோட காதல் தோத்துக்கிட்டு இருக்குதுன்னா இங்க இவனோட டீம் தோத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எதுக்கு விளையாண்டுட்டு இருக்கிற டீம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. மறுபடியும் பாடி வரும்போதும் மாட்டிக்கிறான். நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டானுங்க. அவுட். கபடியிலையும் தோல்வி, அங்க காதலையும் தோல்வி. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் இப்ப முடியவே போகுது. ரொம்ப கேவலமா விளையாண்டுட்டு இருக்கிறாப்ல. இந்த மேட்ச்ல ஜெயிச்சே ஆகணும். இந்த மேட்ச்ல ஜெயிச்சா தான் காதல ஜெயிக்க முடியும், இந்தியன் லெவல்ல இந்தியன் டீம்ல செலக்ட் ஆக முடியுங்கிறதுக்காக உத்தேயத்தோட இந்த தடவை பயங்கரமா கபடி பாடி போறார். ஆனாலும் பிடிச்சு கோழி அமுக்குறாப்ல இவங்க எல்லாம் அமுக்குனாங்கல்ல, அதையெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த அவமானத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் இன்னும் கெத்தா போறாப்ல. டைம் பாதி முடிஞ்சு போச்சுங்கிறதுனால சைடு மாத்திக்கிட்டு மறுபடியும் கபடி பாடி போறார். எல்ல கூட தொட்டுட்டார். ஒரு ஜம்ப் பண்ணும்போது நடுவுல குறுக்கால உத்தரப்பிரதேச
உத்தரப்பிரதேச மாநில ஆட்கள் பிடிக்கிறானுங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த கோட்டை வந்து டச் பண்ணிட்டாருங்க. நிறைய பேர் அவுட். நம்ம பசங்களுக்கு கொத்தா பாயிண்ட் கிடைக்குது. இப்போ நம்ம ஆட்கள் 13 பாயிண்ட், உத்தரப்பிரதேசம் 21 பாயிண்ட்ல இருக்குதுங்க. அடுத்து நம்மால் பாடி போய் விக்கெட்டுகளை அடிச்சு காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். டப்ப பாயிண்ட் ஏறிட்டே இருக்குது. அங்க கல்யாணம் பண்ணிக்கல, கருமாறி பண்ண வேண்டியிருக்கும், குடும்பத்தோட நாங்க செத்து போயிருவோம்னு மிரட்டி பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாப்ல. அங்க கல்யாணத்துல தாலி ஏற இங்க கடைசியா மேட்ச் டையா இருக்கிற இந்த சமயத்துல, சமநிலையில இருக்கிற இந்த சமயத்துல கபடி பாடி போயினவனை அடிச்சு தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. ஆளு அவுட்டு. அங்க காதல் தோல்வி, கல்யாண தோல்வி, இங்க கபடியிலையும் தோல்வி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு எல்லா பேரும் ரொம்ப சோகமா இருக்கும்போது பார்த்தா உத்தரப்பிரதேச டீம்ல எவனோ ஒருத்தன் கோட்டுக்கு வெளியில அந்த பக்கத்துல கால் வச்சிருப்பான் போல. அப்படி பண்ணா எதிரணிக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நம்ம பையன் பாடி வந்து அவுட் ஆனதுனால உத்தரப்பிரதேசத்துக்கு 1 பாயிண்ட்னா, அவங்க டீம்ல ஒருத்தன் காலை தெரியாதனமா பின்னாடி வச்சதுனால ஆந்திர பிரதேசுக்கு 2 பாயிண்ட் கிடைக்குதுங்க. சோ 1 பாயிண்ட் வித்தியாசத்துல இவங்க டீம் ஜெயிச்சிருச்சு. எல்லா பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. கப்பெல்லாம் அடிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு, சந்தோஷம், பறக்கறக்கம் நிறைய கிடைச்சிருச்சுங்க. இன்னைக்கு எப்படியாவது அவளை பாத்துடலான்னு ரொம்ப ஆவலா ஊருக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா காதலி வரல. பதிலுக்கு ஃப்ரெண்டு தான் வரார். எங்கடா அவளை காணோம் அப்படின்னு கேட்க, இவன் தங்கி இந்த மாதிரி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் பயபுள்ள அழுகுறான். அழுக சரியா வரல போல. அதனால டைரக்டர் என்ன பண்றாரு, ஒரு மலை காட்சியை ரெடி பண்ணி மலை பெய்யறாப்ல காமிச்சு மலையில இவன் நனையறாப்ல, காதல் தோல்வியில துடிக்கிறாப்லன்னு அப்படியே நகட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். இவனுக்கு காதல் தோல்வியில தாடி கடைசியில வளர்ந்ததுதான் மிச்சம். காதல் தோல்வியில கபடியை மறந்து போயிட்டான். எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இப்படியே பித்து பிடிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். மாமா சொன்னாலும் கேட்கல. அந்த வழியில அவனால ஒன்னும் பண்ண முடியலங்க. அவனை பார்த்து இவ்வளவு கஷ்டப்படுறாப்லையேன்னு மாமாவுக்கு ரொம்ப கஷ்டம். நான் கபடியில தோத்து போயேன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் காதல்ல தோத்து போய் அதை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். கூடவே இப்படியே போனா கபடியிலையும் தோத்து போயிருவான்டா, 2 தோல்வியும் அவனால சமாளிக்க முடியாதா, அதை பார்த்துட்டு என்னால உசுரோட இருக்க முடியாதான்னு கதறி வேதனையில பேசிட்டு ஃப்ரெண்டு வெளியில வரும்போது, மாமா இதெல்லாம் பேசியிருப்பாரு, கேட்டுட்டு வெளியில வரும்போது பார்த்தா இவனையும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறான் நம்ம ஹீரோ. பார்த்தேல்ல, கேட்டேல்ல, இதுக்கு பிறகு நீ இந்த மாதிரி தான் இருக்க போறியா, உருப்படியா ஏதாவது பண்ணப்பாரு, போனவ போயிட்டா, அதுக்காக கூட இருக்கிற உன் மாமனை விட்டுறாத, உனக்கு அவர் பண்ணதை நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் போட்டதும் மறுபடியும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறார். கடினமான ட்ரைனிங், உழைப்பு அதெல்லாம் எடுத்து அடுத்தடுத்த போட்டிகள்ல ஜெயிச்சு, கப்புகளை ஜெயிச்சு, பேப்பர்ல பேர் வர ரேஞ்சுக்கு ஆளாகி இந்தியாவோட நேஷனல் கபடி பிளேயர், இந்திய கபடி அணியில கூட அவருக்கு இடம் கிடைச்சிருச்சுங்க. தொடர் வெட்டி தான். அடுத்து ஆசிய கண்டன் சார்பில் பெரிய லெவல பல நாடுகளுக்கு இடையே நடக்கிற அந்த போட்டியில கூட இந்தியாவுக்காக விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்திருக்கிறாப்ல. அடுத்து ஃபைனல் போட்டியில அப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் ராஜீவ் காந்தி, அவரு இந்திய கபடி டீம் ஜெயிப்பதற்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார் போல. அத ரேடியோ போட்டியில கேட்டுட்டு ஃப்ரெண்டு மத்த பசங்க எல்லாம் செம ஆட்டாடிக்கிட்டு இருக்காங்க. மாமாவுக்கு ரொம்ப குஷியா, சந்தோஷமா, பெருமையா இருக்குது. ஃப்ரெண்டு இவனை பார்க்க வரும்போது போஸ்ட் மேனு ஏதோ ஒரு லெட்டர் டெலிவரிக்காக வந்து கொடுத்துட்டு போறாப்ல. ஃப்ரெண்டு தான் வாங்குறான். யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, என் காதலி கிட்ட இருந்தான்னு கேட்டா ஆமாங்கிறாப்ல. ஏன்னா அதான் போட்டிருக்குது. ஆனா எடுத்து படிச்சு காட்டு அப்படின்னு கேட்கிறாப்ல. ஏன்னா எழுத படிக்க தெரியாதுல்ல. சோ இவர் படிச்சு பார்க்கும்போது உண்மையிலே எங்க என்ன இருக்குங்கிறத மறைச்சிட்டார். அதை நமக்கும் சொல்லல. நீ எப்படி இருக்கிற, நான் நல்லா இருக்கிறேன், தேவிகா பேசுறேன், நான் இங்க நல்லபடியா செட்டில் ஆயிட்டேன், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்ல, நீ மேட்ச்ல தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், நாட்டுக்காக நிறைய கபடியில உழைச்சிட்டு இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குது, இதே மாதிரி தொடர்ந்து விளையாடணும் இப்படிக்கு அப்படின்னு எழுதியிருக்காராம். லெட்டரை கையில கொடுத்துட்டு அவர் சந்தோஷமா வாங்கிக்கிறார். அடுத்த போட்டியிலையும் ஜெயிச்சு பதக்கங்களை குமிச்சிட்டு இருக்கிறாப்ல. அங்க கோச்சுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்புறம் கோச்சோட சேர்ந்து அவரு கோச்சே இப்போ தேசிய அளவிலான கோச் ஆயிட்டாப்ல. இந்தியாவோட கபடி டீமோட கோச் அவர். சோ கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. தொடர் வெற்றிகளை குமிச்ச பிறகு ஊர் பக்கம் வந்தா ஊரே அவருக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு மலர் தூவி வரவேற்கிறது. ஜம்முன்னு ஊருக்கு வந்து இறங்குறான். என்ன மரியாதைங்கிற ரேஞ்சுக்கு நல்ல மரியாதை. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கு பிறகு டே என்னடா இன்னும் அடுத்த மேட்ச் கிளம்பாம இருக்கிற, கிளம்புடா அப்படின்னு ஃப்ரெண்டு கேப்பாப்ல. அப்ப நம்ம பையன் இல்லடா போதுன்ற ரேஞ்சுக்கு விளையாண்டாச்சு, ஆசிய கோப்பையும் ஜெயிச்சாச்சு, இதுக்கு பிறகு என்ன இருக்குது, பரவாயில்ல விடு, என்ன மாதிரி இருக்கிற நிறைய பசங்களை, சின்ன பசங்களுக்கெல்லாம் நான் ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்காக ஒரு ட்ரைனிங் அகாடமியை நான் ரெடி பண்ணணும், எனக்கு யாரோ சில பேர் கபடி சொல்லி கொடுத்ததுனால தானே என்னால இந்த ரேஞ்சுக்கு வர முடிஞ்சது, இதே கபடியை நான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதானே அது நான் பண்ற மரியாதையா இருக்கும், சோ கபடி அகாடமி ரெடி பண்ணணும், பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இதுக்கெல்லாம் காசு அப்படின்னு கேட்கும்போது இப்ப நிறைய இவன் ப்ளே பண்ணான்ல, ஆக்சுவலா பார்த்தா மாசம் நம்ம மொபைலுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதையே இவனுக்கு யாரும் கொடுத்தாப்ல தெரியல. ஆனா இப்போ நிறைய போட்டிகளை ஜெயிச்சதுனால இவருக்கு பரிசாகவும் அப்புறம் சில வெகுமதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா கவர்மெண்டால. சோ அதை வச்சு நாம பசங்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பரிசை வாங்குறதுக்காக டைரக்டரை பாக்குறதுக்கு வராப்ல. ஆளு மொட்டையா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாள் இவர் தான். வாடா அர்ஜுன் சக்கரவர்த்தி, உன்னாலதான்டா நாட்டுக்கு பெருமை அப்படி இப்படி எல்லாம் பேசுறாரு, வைக்கிறார். அப்புறம் சார் பிரைஸ் எல்லாம் என்னதோ சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன்னு சொல்ல, ஆமடா தம்பி பிரைஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க, இந்தா லட்டு எடுத்துக்கோ, திருப்பதி லட்டுன்னு முதல் லட்டு கொடுக்குறாரு, அல்வாக்கு பதிலா லட்டு கொடுக்குறாப்ல. அப்புறம் உனக்கு கவர்மெண்ட் 2 சொல்லி இருக்குது, ஒன்னு உனக்கு சன்மானமா 10,000 ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு. அடுத்த மேட்டரை பத்தி பேசவே மாட்டேங்கிறார். சார் அது அடுத்த மேட்டர் ஒன்னு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாப்பா உனக்கு ஒரு நிலமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பத்திரத்தை எடுத்து நீட்டுறார். கையெழுத்து போடுன்னு சொல்லும்போது தனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னதும் ஆளு குஷி ஆயிட்டார். எழுத படிக்க தெரியாதவன் இவனை ஈஸியா ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டார் போல. நிலப்பத்திரத்தை கையில கொடுத்து
கொடுத்துட்டு 10,000 பணத்தை இவங்கிட்ட இருந்து புடிங்கிறாப்ல. உனக்காக எவ்வளவு வேலை பார்க்கறோம், எவ்வளவு உழைக்கிறோம், எங்களுக்காகன்னு லஞ்ச பணமா அந்த 10,000 புடிங்கிற. சரி நிலமாவது கிடைச்சதே, அதை வச்சு ஏதாவது பண்ணலாமேன்னு போடா அந்த நிலத்துல எவனோ ஒருத்தன் காம்ப்ளெக்ஸே கட்டியிருக்கானா. அதை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்ல வர, ஓ அப்படியா, பேப்பர்ல வெறும் நிலம்னு எழுதி கொடுத்தா மட்டும் போதுமா, சரிப்பா நான் மேல இடத்துல என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்ப்பா அப்படின்னு போயிட்டு வர சொல்லிட்டார். இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு அடுத்து அலைக்கழிக்கிறாப்ல. இவனும் மாச கணக்கா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். தாடி வளர்ந்ததுதான் மிச்சம், அந்த ஆள் மனசுல எதுவும் கருணை வளர்ந்தாப்ல தெரியல. நாள் ஃபுல்லா உட்காந்துருப்பாப்ல, கண்டும் காணாம போவார். திரும்ப வீட்டுக்கு போகும்போது விடாம பியூன் கிட்ட பேசிக்கிட்டே போவாப்ல, இவன்ட்ட எதுவும் பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு. இப்படியே உட்காந்து கடைசியில உடஞ்சே போயிட்டான். மாமாவோட நிலைமை வேற ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. மாமாவை பாக்குறதுக்கு என்ன பண்றது, அவரை சமாளிக்கணும், அவருக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும், காசுலயே யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு குண்டை வந்து ஒருத்தோ போடுறாரு. என்னன்னா, இவன் அடிக்கடி அங்க விளாடுற இங்க விளாடுறேன்னு போயிட்டு வந்தான்ல, அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு, இவருக்குன்னு சொந்தமா இருந்த இந்த வீட்டை அடமானம் வச்சு தான் வட்டிக்கு பணம் வாங்கி இருக்கிறார். இப்போ அசலும் வரல வட்டியும் வரல, அதனால வீட்டை காலி பண்ண சொல்லி கொஞ்ச நாள் டைம் கொடுத்துருக்காப்ல கடன் கொடுத்தவர். நிலைமை இவ்வளவு மோசமாயிட்டு இருக்குது, பணத்தோட தேவை அதிகமாயிட்டு இருக்குது. இந்த தடவை கராரா பேசியானு காத்துட்டு இருக்கிறார். வழக்கம் போல டைரக்டர் கண்டுக்காம பீன் கிட்ட பேசிக்கிட்டே போவாப்ல. அவ்வளவு முக்கியமா ஒண்ணும் இல்ல, ஊருகா செய்வது எப்படிங்கறத அவ்வளவு அழகா ரசிச்சு சொல்லிக்கிட்டு போயிட்டு இருப்பார். சார் அப்படின்னு ஒரு கடத்துல கார்ல ஏறும்போது கத்திடுவாங்க. என்னடா ஓவரா கத்துற அப்படின்னு கேட்டா, உங்களை பாக்குறதுக்கு நாய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறோம், கண்டு காணாம போய்கிட்டு இருக்கிறீங்க, என்ன மாதிரி பிளேயர்ஸ் நிறைய விளையாடுறதுனால தான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு இங்க வேலையே இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம பையன் கேட்பான். அப்புறம் உங்களை மாதிரி ஆட்கள் தான் என்ன மாதிரி ஆட்களை சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க, 2-3 வருஷமா கடினமா உங்களுக்காக உழைச்சேன், மாசம் மாசம் எனக்கு வர வேண்டிய சம்பளத்தை புடிச்சுக்கிட்டீங்க, தின்னு தித்தீங்க, சரின்னு விட்டேன். அப்புறம் கவர்மெண்ட் சன்மானமா கொடுத்த 10,000 ரூபாய் ரொக்கத்தையும் மொத்தமா புடுங்குனீங்க, அதுவும் சரின்னு விட்டேன். அப்புறம் நிலம்னு ஒண்ணு இருக்கதா சொன்னீங்க, ஆனா அந்த நிலத்துல வேற எவனோ காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்கான், அதுக்கு எனக்கு உதவி பண்றாப்ல தெரியல, ஒண்ணு நிலத்தை கொடு என் பணத்தை கொடு, நிலத்தை கொடு என் பணத்தை கொடுன்னு போட்டு சட்டையை பிடிக்கலுக்க அவருக்கு கோவம் வந்துருச்சுங்க. உடனே அங்க இருக்கிற போலீஸ் செக்யூரிட்டியை கூப்பிட்டு அடிச்சு தூக்கி போட சொல்லிட்டார். வந்தவங்க கண்ணா பின்னான்னு அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதே அடிவாங்களோட அதே வேதனையோட வீட்டுக்கு வந்து சேருவான். மாமா இவன் அடி வாங்கி ரத்தக்கரையா வந்ததை பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டார். என்னடா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, என்னடா அது உனக்கு ஏன்டா இப்படி நடக்குதுன்னு அவர் வருத்தப்பட்டு இருக்காருங்க. அந்த நிலைமையில கூட சரி பசங்களையாவது தேத்துவோம் ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு லோக்கல்ல இருக்கிற பசங்களை பேசலாமே கூப்பிடலாமேன்னு பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசினா பேரண்ட்ஸுங்க பசங்களை அனுப்புறது இல்ல. நீ கபடியில பெரிய ஆளாகி என்ன பிரச்சனை, நீயும் கடைசியில பிச்சை எடுக்கிறாப்ல தான் எங்களை மாதிரி தெரியுற, எங்க பிள்ளைங்க போய் மில்லுல வேலை பார்த்து கிடைக்கிற அந்த காசு முக்கியம், அது இல்லாம எப்படி எங்களால குடும்பம் நடத்த முடியும், நீ போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. சோ எதுவுமே உருப்படியா நடந்தாப்ல தெரியல. வேற வழி இல்லாம பணம் இல்லாம இவன் வாங்கின அந்த தங்க பதக்கம் வெள்ளி பதக்கம் இதையெல்லாம் போய் சேட்டு கிட்ட வச்சா, சேட்டு டேய் தங்க பதக்கங்கிறதுனால தங்கமா இருக்கணும்னு அவசியம் இல்ல, தங்க மாதிரி ஏதோ முலாம் பூசி இருப்பாங்க, இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா கூட டோட்டலா ஒரு 10 ரூபாய்க்கு கூட தேராதரான்னு சொன்னதும் நொந்து நூலா போய் வீட்டு பக்கம் திரும்புறான். அப்ப ஊரே ஒரு மாதிரி அமைதியா ஏக்காம அவனை பாக்குது. ஃப்ரெண்டு அழுதுகிட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டா மாமா இறந்துட்டார் போல. உள்ள போய் மாமாவோட டெட் பாடியை கட்டி பிடிச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறார். அப்புறம் செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு எல்லாம் செய்ய வேண்டியதாகி போச்சு. எல்லாம் தூக்கி கொண்டு போய் அவரை நல்ல விதமா அடக்கம் பண்ணிட்டு எல்லாம் முடிக்கும் போது பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான். அவர் இல்லைன்னா தனக்கு அடையாளமே இல்ல, தான் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா கொல்லியும் வைக்கிறான். காதல் போச்சு, கபடியும் பெருசா இவனுக்கு கை கொடுக்கல, மாமாவும் இப்போ கை கொடுத்தாப்ல தெரியல. இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அவ எங்கேயோ நல்லா இருக்கிறாங்கிற ஒரு நினைப்பு மட்டும்தான் இவங்கிட்ட இருந்தது. அந்த பழைய லெட்டரை வேற யாரோ படிக்க தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து படிச்சிருப்பான் போலங்க. ஃப்ரெண்டு இந்த பக்கத்துல எதுக்க வராரு, என்னடா அப்படின்னு கேட்கும்போது எந்த பதிலும் சொல்லாம பேசாம அப்படியே அங்கிருந்து போயிட்டார். எதுக்கு அவருக்கு கோவம்னா, லெட்டர்ல உண்மையே எழுதியிருந்த விஷயம் வேற, அந்த விஷயத்தெல்லாம் மாத்தி நான் நல்லா இருக்கிறேன் நீ நல்லபடியா கபடி பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு மட்டும் எழுதியிருக்கிறதா போய் சொல்லியிருப்பான். நிஜத்துல அந்த அம்மா எழுதியிருந்ததே வேற. அந்த உண்மையை மறைச்சதுனால ஃப்ரெண்டையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். ஃப்ரெண்ட் இல்ல, மாமா இல்ல, காதலி இல்ல, ஊர்க்காரங்க உறவுக்காரங்கன்னு பெருசா யாரும் இல்ல. இவனும் சரக்கடிச்சிட்டு தனிமையில ஒரு மாதிரி அப்படியே தெரிய ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா யாருமே இல்லங்கிற அந்த தனிமை தான் சரக்கடிக்க வச்சிருக்கும். குடிச்சு குடிகாரனாகி கடைசியில இப்படி திரியறானாங்க. ஏதோ அந்த லெட்டரை நான் மாத்தி படிச்சேங்கிறதுக்காக பொய் சொன்னேங்கிறதுக்காக என் கூடயும் பேசுறத பல வருஷங்களா நிப்பாட்டிட்டான். கடைசியில இவன் இப்படி கிடக்குறான்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த டைரக்டர். நீங்க கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா பிளேயர்ஸுக்கு கொடுத்திருந்தா, கொடுக்க வேண்டிய மரியாதையை பிளேயர்ஸுக்கு கொடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாப்ல. அந்த தப்ப நானே சரி பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கோச். ஒரு கட்டத்துல நீ எப்பேற்பட்ட பிளேயரா இருந்த, கோட்டு ஷூட்டுன்னு போட்டு ஜம்முன்னு எவ்வளவு பேசியிருக்கிறோம் வச்சிருக்கிறோம், ஆனா நீ இப்ப இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறியடா, மறுபடியும் உன்னால கபடியில பெரிய ஆளாக வர முடியும்டா. நம்ம ஆந்திரா டீம்ல இப்போ உருப்படியா ஆட்கள் யாரும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் வேணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், வர்றியா ஆடுறியான்னு கேட்க நம்ம பைய நிறைய சொற்பொழிவுக்கு பிறகு சரின்னு ஒத்துட்டு இருப்பான் போல. இப்போ டீம்ல அவனை சேர்க்கணுங்கிறதுக்காக இங்க டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. டிஸ்கஷன்ல சண்டை போட்டு அவனை சேர்த்தே ஆகணும்னு அடம்பிடிச்சு சேர்த்து விட்டாப்ல. அடுத்து அவனை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அவங்க இமாச்சல பிரதேசத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க. அங்க கடுமையான ட்ரைனிங், கடுமையான உழைப்பு. இவனும் ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்து மரத்தெல்லாம் தூக்கிக்கிட்டும் இழுத்துக்கிட்டும் ஓடுறான் உழைக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல முடியாம ரத்த வாந்தி எடுத்து விழுந்துடுறான். டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொன்னா டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு ஆள் ரொம்ப வீக்கா இருக்கிறான், இவனை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செத்து போயிடுவான், அதனால ட்ரைனிங் பண்ண கூடாது அப்படின்னு அட்வைஸ் போட்டு போறார். இதை பத்தி மேல இடத்துக்கிட்ட எடுத்து சொன்னா அவனை நம்பி ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணியாச்சு, பேக்கப்புக்கு பிளான் எதுவும் ரெடி பண்ணல, அவன் விளையாண்டு தான் ஆகணும், ஏதாவது பண்ணு அப்படின்னு போனை கட் பண்ணிட்டாங்க. என்னடா பண்றேன்னு யோசிச்சுட்டு
இருக்கும்போது அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் ஓடியாந்து நல்ல செய்தியை சொல்றார். என்னடான்னு நம்மால ஓடியாந்து பார்த்தா டாக்டரே முடியாதுன்னு சொன்ன இடத்துல பயபுள்ள எழுந்து ரொம்ப அருமையா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். வார்த்தை எழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். வாங்க ஒரு கை பார்க்கலான்னு கூப்பிடுறான். கோச்சும் கலந்துக்கிட்டு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து ஆளை ஒரு மாதிரி தேத்தி இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு வராங்க. ஆந்திராவோட சார்பில் நம்ம ஆட்கள் போட்டி போட வராங்க. போட்டி இனிதே ஆரம்பமாகிறது. நம்மால் தான் கபடி பாடி உள்ள போறான். உள்ள போனவன் அத்தனை பேரையும் அவுட் பண்ணி கோட்டை வந்து தொடுவான். ஃப்ரெண்டுக்கு கோச்சுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்குது. இப்ப நடக்கிற போட்டி பீகார் கூட. ஆந்திரா 3 பாயிண்ட், பீகார் 0 பாயிண்ட். தொடர்ந்து உள்ள போய் யாரையாவது அவுட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிற. பீகார் 12, இப்ப ஆந்திரா 17. அடுத்து நம்மால் தான் ஆடி போவார் போல. டச் பண்ணி உருண்டு உருண்டு இந்த பக்கத்துல எல்லாம் வராருங்க. ஃப்ரெண்டுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. மறுபடியும் மீண்டு வரானேன்னு. கோச்சுக்கும் சந்தோஷம். ஒரு வழியா ஜெயிச்சிட்டாப்ல போல. கடுமையான ட்ரைனிங், கடுமையான உழைப்பு, 6 பேக் எல்லாம் வச்சிருக்காரு பாருங்க. அவ்வளவு உழைச்சு அடுத்த போட்டிக்கு இப்ப தயாராயிட்டார். பீகாரி போட்டியில ஜெயிச்சாச்சு. இப்போ மாநில அளவிலான அந்த போட்டியில ஃபைனலுக்கு வந்து சேர்றாங்க. இதுதான் கடைசி போட்டி. இந்த போட்டியிலும் ஜெயிச்சா மறுபடியும் இந்தியன் டீம்ல இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இவங்களோட மாநிலத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஆந்திராவும் மகாராஷ்டிராவும் தான் இப்போ அந்த ஃபைனல் மேட்ச்ல மோத போதுங்க. ரொம்ப கெத்தா தைரியமா இவங்களை ஜெயிக்கிறதுக்காக நம்மால வந்துட்டு இருப்பான். உள்ளெல்லாம் வந்துட்டான். ஆனா திடுப்புன்னு பார்த்தா வர்ற வழியில யாரையோ பார்த்தாப்ல இவனுக்கு ஒரு நினைப்பு. குடுகுடுன்னு வெளியில ஓடியாரான். கோச்சுக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்னும் பிடிபடல. சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தென்றல் காத்து ஒரு திசையில வீசுது. என்னடான்னு பார்த்தா எதுக்கு அந்த காதலி வந்து நிக்கிறா. ஆனா அவளோட கோலத்தை பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் கஷ்டம். ஏன்னா அவ வந்திருக்கிறது விதவை கோலம். எஸ், புருஷன் இறந்து போயிட்டான் போல. புள்ள குட்டியும் இல்ல. இத பத்தி தான் லெட்டர்ல போட்டிருப்பா போல தெரியுது. இந்த சோகத்தை சொல்ல போய் ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கிறவன் இன்னும் உடஞ்சு போயிட்டான்னு சொல்லி அதான் மறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ரெண்டுகார. அப்படியே பார்த்து என்ன பண்ணணும்னு தெரியாம நொந்து நூலா போய் உள்ள வரான். கோச்சு பார்த்து அந்த பொண்ணை ஒரு சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. கபடி ஆடி உள்ள போனவன் அவுட் ஆகி வெளியில வராங்க. எல்லாருக்குமே பெருத்த ஏமாற்றம். பாயிண்ட் ஃபுல்லா மத்திய பிரதேசத்துக்கு தான் போயிட்டே இருக்குது. அடுத்து ஆடி போவான். அப்பையும் தூக்கி வீசிடுறாங்க. அவங்க ஆடி வந்தா எல்லா பேரையும் அவுட் பண்றாங்க. நம்ம ஆட்கள் ஆடி போனா அவங்கள அவுட் பண்ணி வீசி எறிஞ்சிருது மத்திய பிரதேஷ். மறுபடியும் பாடி போவான். மறுபடியும் அடிச்சு தூக்கி எறிறாங்க. தொடர் தோல்வி. உள்ள இவன் ஏண்டா போறாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு வெறுப்பு. அவ்வளவு தோத்துக்கிட்டே இருக்கிறான். காரணம் என்னன்னா இவன் மனசு ஒரு நிலையில இல்ல. அப்புறம் சைடு மாற வேண்டிய சூழல். சைடு மாறியாச்சு. கோச்சு கண்ணாபின்னான்னு திட்டுறாரு. நீ ஒழுங்கா இல்ல வைக்கல அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிற. மறுபடியும் மத்திய பிரதேச ஆள் ஒருத்தன் உள்ள ஆடி வருவான். அவன் காலை பிடிக்கிறேன்னு தொட்டு கொடுக்குறான் ஒருத்தன். அவன் அவுட். அடுத்து நம்ம அர்ஜுன் பாடி போறாரு உள்ள. அர்ஜுன் சக்கரவர்த்தி கபடி 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 கபடின்னு எல்லையை தொட்டு உள்ள போறதுக்குள்ள அவங்களும் பிடிக்கிறானுங்க. பொத்துரு நம்மால் விழுகிறான். எல்லா பேரும் ரொம்ப ஆர்வமா என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறாங்க. என்னையா இருக்குன்னு பார்த்தா மறுபடியும் அவுட். மறுபடியும் எல்லாருக்கும் ஏமாற்றம். என்ன இப்படி போச்சேன்னு மைக்கில் எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பத்தி. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அர்ஜுன் சக்கரவர்த்தியோட காலம் முடிஞ்சு போச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. பாடி வர ஆட்களையும் மத்திய பிரதேச ஆட்கள் தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் மாமாவை பத்தி நினைச்சு பாக்குறான். தான் மாமா இங்க இருந்திருந்தா நம்ம ஆடுற அந்த ஆட்டத்தை பார்த்து மனுஷன் என்ன நினைச்சிருப்பார். அவர் நம்மளை வளர்த்த அந்த வளர்ப்புக்கு நாம இவ்வளவுதான் செய்யறோமா அப்படின்னு அவருக்கு தோணுதுங்க. அவருக்காவது இந்த ஆட்டத்துல உருப்படியா ஆடணும், நாம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால இந்த தடவை மனசுல இருந்த அந்த சந்தேகம், அந்த குழப்பம், அந்த வேதனை எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஜெயிச்சே ஆகணும்னு, அதுவும் தன் மாமனுக்காக ஜெயிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி உள்ள இறங்குறான். எல்லாம் கூட தொட்டாச்சு. வரும்போது 4 பேர் இறுக்கி பிடிக்கும் போது அத்தனை பேரையும் தூக்கிக்கிட்டு படு வேகமா கோட்டை நோக்கி இழுத்துக்கிட்டு ஓடியாரார். மொத்த பேரையும் தள்ளி கோட்டைக்கு இந்த பக்கத்துல வந்து பாயிண்ட்ஸ் அள்ளி கொடுக்குறார். காதலிக்கு ரொம்ப சந்தோஷம். கைத்தட்டி சந்தோஷப்படுறா. ஃப்ரெண்டும் தான், கோச்சும் தான். இப்ப ஸ்கோர் பார்த்தா அவங்க 30க்கும் மேல. நம்ம ஆட்கள் அவங்கள பாதி பாயிண்ட்ல தான் இருக்கிறாங்க. அவங்க 33, நம்ம ஆட்கள் 15. அடுத்து பாடி வரவங்கள நம்ம ஆட்கள் பொசுக்குன்னு கோழி அமுக்குறாங்க. திரும்பி பாடி போகும்போது அர்ஜுன் சக்கரவர்த்தி தான் உள்ள போறார். அவுட் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி உருண்டு இந்த பக்கம்லாம் வரார். கோச்சுக்கு சந்தோஷமா இருக்குது. மத்திய பிரதேசோட கோச்சுக்கு வெறியா இருக்குது. அடுத்துன்னு பாடி உள்ள போய் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அழகா இந்த பக்கத்துல வந்து லேண்ட் ஆயிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துல உருண்டுலாம் இந்த பக்கத்துல வருவார். ஆனா அவரோட ஷோல்டருக்கு அடிபட்டுருச்சுங்க. ஷோல்டர் வலியில துடிக்கிறார். இத பாக்குற கோச்சுக்கும் மத்தவங்களுக்கும் வருத்தமா இருக்குது. ஏன்னா இப்ப நல்ல ஃபார்முக்கு வந்திருக்கு ஒருத்தன் தான். இவன் இப்ப வெளியில போனா டீம் மாட்டிக்கும். என்னடா பண்றதுன்னு பார்த்தா ஷோல்டரை தொடச்சிட்டு மறுபடியும் பாடி போவான். மறுபடியும் ஷோல்டர்ல அடி விழும். மறுபடியும் கத்துவான். ஆனாலும் பிரேக் எடுத்துக்காம தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். தொடர்ந்து ஸ்கோர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பாஞ்சி இந்த பக்கத்துல வந்துகிட்டே இருக்கிறாரு. பாயிண்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் கடைசியா பாடி போறாப்ல. அவ்வளவு பேர் இருக்கிறாங்க பிடிக்கிறதுக்கு. பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உள்ள போய் எல்லை கூட பிடிச்சிட்டார். அதே சமயம் காலை ஒருத்தன் பிடிச்சிட்டான். ஒரு 4 பேர் இப்போ இவருக்கு பின்பக்கத்துல வந்து நின்னுட்டானுங்க. இந்த 4 பேரையும் தாண்டி இங்க முன்னாடி போனோம். ஒரு கால் அப்படி போய் கோடை தொட்டுட்டா இவங்க டீம் ஜெயிச்சிடும். இந்திய அளவிலான போட்டியில இவங்க மாநிலத்துக்கு கௌரவத்தை சேர்த்து கொடுக்க முடியும். ஆந்திர பிரதேசுக்கு என்ன பண்றான்னு பாருங்க. காலை இறுக்கி பிடிச்சிருக்காப்ல இல்ல, அப்போ ஒரு உதறிட்டு கைய கோர்த்தாப்ல 2 ஜோடி இருக்க நிக்கிறாங்க. அப்படியே அவங்களோட கைகளுக்கு கீழே ஒரு ஜம்ப் பண்ணி மண்புழு மாதிரி சரட்டு கையாலேயே நகண்டு வரான். அப்புறம் கால் 2ல அண்டம் கொடுத்து ஒரு ஜம்ப் பண்ணதுல கோட்டுக்கு இந்த பக்கத்துல வந்துட்டாங்க. கோச்சுக்கு ஆனந்த கண்ணீரே வருது. ஏன்னா டீம் ஜெயிச்சிடுச்சு. ஃப்ரெண்டுக்கு அவ்வளவு சந்தோஷம். காதலிக்கு ரொம்ப சந்தோஷம். மைக்கில் எல்லாம் அவனை பத்தி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 4 வார்த்தை பேசும்படி கூப்பிடுறாங்க நம்ம
நம்ம கதாநாயகனை. ஹீரோவும் வந்து பேசுறார். அவர் பேசுறது வளவலா கொல கொலன்னு பேசுவாப்ல. அதுல முக்கியமா சொல்றதா இருந்தா, எங்களை மாதிரி பிளேயரை நீங்க எப்படி பாக்குறீங்க கவனிக்கிறீங்கிறத பொறுத்து தான் அடுத்து இந்த கேமுக்குள்ள மித்தவங்க வர்றத பத்தியோ யோசிப்பாங்க. நாங்க பிச்சைக்காரங்க மாதிரி தெரிஞ்சா அப்புறம் இந்த கேமுக்குள்ள வரணுங்கிற ஆர்வம் அடுத்த மாணவர்களுக்கு இல்லாமையே போயிடும். அதுக்காக எங்களை அப்படியே பணத்துல குளிப்பாண்டுங்கன்னு சொல்லல. எங்களுக்கு பேசிக்கா கொடுக்க வேண்டிய எங்க அடிப்படை உரிமைகளை கூட நீங்க பூர்த்தி செய்ய மாட்டீங்களா? அதுக்கு நடுவுல கூட புரோக்கர்கள் வரானுங்க, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை சுரண்டி தின்றானுங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு நிறைய பேசிட்டாப்ல. அது நியூஸ்ல காட்டு தீ மாதிரி பரவி முதலமைச்சர் பார்வைக்கு போய் முதலமைச்சர் அந்த மேட்டர்ல தலையிட்டு தப்பு பண்ண அந்த அதிகாரிக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு இவருக்கு சன்மானமா 1 லட்சம் ரூபாய் பணம், இவர் அகாடமி நடத்துறதுக்காக ஒரு பெரிய இடம் கூடவே வீடும் கட்டிக்கலாம். சோ இடம் பணம்னு எல்லாமே கொடுத்துருக்காப்ல. விதவையா இருக்கிற தன் காதலிய மறுமணம் பண்ணிக்கிறான், வீட்டை கட்டிக்கிறான். அங்கேயே ஒரு கபடி கிரவுண்டே ரெடி பண்ண இவன் நல்லா செட்டில் ஆயிருக்கத பார்த்த ஊர்க்காரங்க எல்லாம் தாம் பிள்ளைகளையும் கபடி பிளேயர் ஆக்குங்கன்னு அங்க வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த ஊர்ல இருக்கிற நிறைய சின்ன பசங்க வந்து அங்க ஸ்டூடெண்டா சேர்ந்து கபடி கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா படம் ஒரு நல்ல எண்டிங்ல முடியுது. பயபுள்ள குடும்பஸ்தன் ஆயிட்டான். இனிமே தனிமை அவனை வருத்த போறது இல்ல. ஃப்ரெண்டும் சமாதானம் ஆகி நல்லா அவங்களோட தான் சேர்ந்து பழகிட்டு இருக்கிறார். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குதுங்க. படமும் ஒரு நல்ல எண்டிங்ல முடிஞ்சிருது. அப்புறம் கடைசியா டைரக்டர் என்ன எழுதுறாருன்னா, இப்படி அவங்கிட்ட வந்து அந்த ஊர் பசங்க நிறைய பேர் வந்து படிச்சுட்டு போனாங்கல்ல, கபடி ட்ரைனிங் எடுத்துட்டு போனாங்கல்ல, அப்படி ட்ரைனிங் எடுத்த பசங்கள்ல தானும் ஒருவன்னு டைரக்டர் சொல்லி படத்தை இங்க முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் கதையல்ல, நிஜம்னு அர்த்தம். நிஜத்துல இப்படி ஒருத்தர் ஆந்திரால இருந்திருக்கிறார். அந்த ரியல் ஹீரோவோட போட்டோவை காமிச்சு கடைசியில படத்தை முடிக்கிறாங்க. அர்ஜுன் சக்கரவர்த்தின்னு தெலுங்குல கபடி படத்தை எப்படி எடுத்திருக்காங்க நீங்க இப்ப பாத்திருப்பீங்க. இதே கபடி படத்தை நம்ம ஆட்கள் பைசன்னு காலமாடன்னு படம் எடுத்திருக்காங்க. 2 படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காலமாடனுக்கு முன்னாடி இந்த படம் ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லலாம். பைசனை எப்படி எடுத்து வச்சிருக்காங்க, எவ்வளவு அழகா ஒரு கபடி படத்தை எடுக்கணுங்கிறதுக்கு பைசன் உதாரணம். கமர்ஷியல்னு போகாம கேமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, பாட்டை கம்மி பண்ணி கமர்ஷியலுக்காக 5 பாட்டு, கமர்ஷியலுக்காக கபடின்னு வந்தா எல்லா டைமும் ஹீரோவே போய் ஸ்கோர் பண்றாப்ல, ஹீரோவே போய் கபடியில ஜெயிக்கிறாப்லயே அப்படி எல்லாம் காட்டாம கரெக்டா எடுத்ததுனால தான் பைசன் இப்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்ல வந்த படம். ஆனா இங்க பாருங்க, கமர்ஷியல உள்ள போட்டு 5க்கு 6 பாட்டை போட்டு கபடி பாடி போற எல்லாம் இவன் தான். போனோம்னா 10 பேரை மொத்தமா அப்படியே ஜெயிச்சிட்டு இந்த பக்கத்துல வந்து பொத்துன்னு விழுவாப்லையா. மொத்த ஸ்கோரும் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பாயிண்ட் எல்லாம் பாதிக்கு கீழே இருப்பாரு. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு கிளைமேக்ஸ்க்கு வரும்போது ஒரே ஆளா கேம் அப்படி தூக்கி நிறுத்துவார். இப்படியே காமிச்சு கமர்ஷியல ஓவரா உள்ள இறக்கி இருக்காங்க தெலுங்கு படத்துல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.